அவசியமே கிடையாது. மக்களுக்கு தேவையானது செஞ்சா அங்கங்க ஏன் போராட்டம் நடக்குது? இவங்க செய்யாததுனால தான் அங்கங்க தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு என்ன NLM ஸ்டாப்பா நாங்கள் இதே பணியில 31ஆம் தேதி எந்த பணியில இருந்தோமோ அதே பணியில எங்களை தொடர விடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதை விட்டுட்டு கார்பெண்டருக்காருக்கு நீங்க துணையா நின்னா அப்ப மக்களுக்காக யார் துணையா நிக்கிறது? மக்களுக்காக வந்த ஆட்சி கார்பெண்டருக்காரனுக்கு எங்கேயோ ஆந்திராக்காரனுக்கு போய் நீங்க துணையா நின்னா அப்ப நீங்க மக்களுக்கு வந்தீங்களா இல்ல கார்பெண்டருக்காரனுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களான்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டீங்க. பேச்சுவார்த்தை வந்தாலும் தொடரும், நீங்க வரலானாலும் இந்த போராட்டம் தொடரும். கால் நைட்டு மழை, இது 3வது மழை. அந்த மழையிலயும் நாங்க பர்தாவை பிடிச்சிட்டு மக்கள் யாருமே சிதறாம அந்தந்த இடத்துல அவங்கவுங்க நிக்கிறாங்க. உறுதியா நிக்கிறோம். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இடி வந்தாலும் நாங்க கலையிற மாதிரி இல்ல. கொரோனாவையே விரட்டின நாங்க, மக்களையே காப்பாத்தின நாங்க, நீங்க மழை ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா ரிப்பன் பில்டிங்க கேட்டெல்லாம் சாத்துறீங்க. எதுக்கு? உள்ள வந்து படுக்க கூடாதுன்ட்டு. ரெஸ்ட் ரூம் கொடுத்தோம் அப்படின்னு சுத்தி காட்டுறீங்க. ரெஸ்ட் ரூம் கொடுத்தது உங்களுடைய இதுவா? நீங்க கட்டுந்தா? எவனோ வேலைக்கார ஆட்சியில கட்டுந்து நாங்க ரெஸ்ட் ரூம் போனோம். நான் எங்க சென்னை எங்க ரிப்பன் பில்டிங்ல நாங்க போறோம். நீங்க அதை சுத்தி காட்டுறீங்க. 2000 ரூபாய் கொடுத்து பிரியாணி போட்டதை 10 வாட்டி சுத்தி காட்டுறீங்க. MK ஸ்டாலின் ஐயா உங்க பக்கத்துல தேநீர் குடிச்சாரு, உட்கார்ந்து சாப்பிட்டாரு. யாருக்கு சாப்பிட்டா? நாங்க கேட்டோமா? பிரியாணி கேட்டோமா? டீ கேட்டோமா? இல்ல அந்த 2000 ரூபாய் பூச்சி பிடிச்ச அரிசியை கேட்டோமா? நாங்க கேட்கவே இல்லையா? நீங்களே தானே கொடுத்தீங்க. அது கூட உங்க வீட்டு பணம் இல்லைங்க, நாங்க கொடுக்குற வரி பணத்துல தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, பிரியாணி சாப்பிட்டீங்க, மழையில வந்து நடந்தீங்க, தேநீர் குடிச்சிங்க. அப்ப அதே மக்கள் தானே இப்போ இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்ப ஏன் எங்களை சந்திக்க வரல? சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, உதயநிதி ஸ்டாலின் வரலாம்ல, அவரு வந்து எங்களை சந்திச்சு பேசலாம்ல, ஏன் வரமாட்டேன்றாரு? உலகமே போயிடுச்சு இந்த செய்தி, உங்களுக்கு போவாமலே இருக்கும். கல்மண்காரமா இருக்கிறீங்க. சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லா கட்சியிலும் தான் வராங்க, எல்லா தொழிற்சங்கத்திலும் தான் வராங்க. ஆனா நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? உங்க வாசல் முன்னாடி தானே நாங்க உட்கார்ந்து போராடி இருக்கோம். போறவங்க வரவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப ஏன் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல? கடுமையா பேசுறீங்க, மிரட்டலுக்கு ஆளாவுறீங்க. கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க. 5000 ரூபாய் தரேன் வாங்க, இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அவங்களுக்கு பயந்தவங்களை கூட 5000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பணத்தை காட்டு மக்களை ஆசை காமிச்சா யாருமே இந்த மக்கள் போல. கொடுத்த வாக்குறுதியே நாங்க எப்போ கொடுத்தோம்னு சொன்ன ஆச்சு, அதுக்குள்ள போங்க, இதே ஊதியத்தம் தருவாங்கன்னு என்ன நிச்சயம்? கார்பெண்டருக்காரன் எப்படி கொடுப்பான்? அவரு லாபம் இல்லாம நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? 23,000 ரூபாய் கொடுத்தா இங்க இருந்து 900 சில்லற அவருக்கு கான்ட்ராக்டுக்கு அக்ரிமெண்ட் போடணும். அது இல்லாம அப்படி எப்படி கொடுப்பான்? 754 ரூபாய். நாங்க ஒன்றும் சும்மா ஒன்றும் வாங்கல. போராடி 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 உழைப்ப உரிமை இயக்கம் LTUC மாநில தலைவர் பாரதி தோழர் பாரதி அவங்க தான் எங்களுக்கு 4 நாள் உண்ணாநிலை இருந்து போராட்டம் பண்ணி இந்த சம்பளத்தை வாங்கணும். இதை எப்படி கான்ட்ராக்டுக்காரன் கொடுப்பான்? இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாம தானே நீங்க ஆந்திராக்காரனை இறக்கி விட்டு சம்பளத்தை குறைச்சு கொடுக்குறீங்க. அப்ப இந்த சம்பளத்திலே கொடுக்குறேன், எல்லா சலுகையும் கொடுக்குறேன்றப்போ எங்களை NLM இருக்க விடுங்க. NLM பத்தி ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. ஒரு வார்த்தை கூட இல்ல. ராம்கியோ பேர் இருக்கு. ஆமா, ராம்கியோ எங்களை பத்தி நாங்க என்ன கோரிக்கை வச்சோம் அதை கோரிக்கை பண்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க கோரிக்கை வச்சா நாங்க எப்படி ஊத்துவோம்? அதுக்கா இங்க 12 நாள் நாங்க சோறு தண்ணி இல்லாம வீட்டுக்கு போகாம வீடு வாசல்ல பசங்க எல்லாம் பார்க்காம நீங்க கொடுத்த கோரிக்கைக்கு ஏஞ்சி எல்லாத்தையும் சுருட்டிக்கு ஓடிட்டு உங்ககிட்ட நாங்க சேரணுமா? 15 வருஷம் உழைப்பு எங்களை ஏன் தொல்லை பண்றீங்க? எங்களை போராடு உங்களால பதில் சொல்ல முடியல. எங்களை பார்த்து பின்னாடி ஓடி போறீங்க. நீங்க எப்படி முன்ன வந்து பதில் சொல்லுங்க? நீங்க சொல்றதா இருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போங்க. ஏன்னா அவருக்கு தெரியல எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்ன அமைச்சர் வந்து பேசக்கூடாது, நேரு வந்து எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த சங்கம் உழைப்பார் உரிமை இல்லைன்னா இந்நேரம் எங்களை தூக்கி போட்டு போலீஸ் அதிகாரிங்க தூக்கி எங்களை தெருவில் வீசியிருப்பாங்க. அவங்களால தான் இங்கே நிற்கிறோம். இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். எங்கள் உயிரே பிரிஞ்சாலும் சரி, என்னதான் போனாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, துப்பாக்கி எடுத்து சுட போறீங்களா? அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயில வைக்க போறீங்களா? வைங்க, தாராளமா நாங்க போற ரெடி. நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா எங்களுக்கு எங்க பக்கம் வாங்க, நீதி கேட்டு உட்கார்ந்த நியாயம் செய்யுங்க. அதுதான் உங்களுடைய வேலை. எங்களை மிரட்டுறதால உங்க வேலை கிடையாது. புரியுதுங்களா? இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு
பணி நிரந்தரம் என்எல்எம் ஸ்டாபில் இதே இதில் நாங்கள் போனோம். பணி நிரந்தரம் கூட நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோங்க. உங்ககிட்ட நாங்கள் பணி நிரந்தரம் கொடுத்த வாக்கம் மறந்துட்டீங்க. நாங்கள் எப்போ கொடுத்தோன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் உங்ககிட்ட பணி நிரந்தரம் கேட்குறது தப்பு தான், நாங்கள் கொடுக்குறது இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கு நீங்கள் மறந்துட்டீங்க. நாங்கள் கோர்ட்டில் சந்திக்கிறோம். எங்களுக்கு இதே இதில் 31ஆம் தேதி எந்த நிலைமையில் இருந்தோமோ அந்த நிலையிலேயே எங்களை கொண்டு போய் சேருங்க. நாங்கள் இன்னைக்கு கொடுத்தா கூட அந்த நிலைமையில நாங்கள் போய் குப்பை வாரிட்டு நல்லா தூய்மையாக பண்ணிட்டு க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டு வரோம். 2 நாளில் நாங்கள் முடிச்சு கொடுத்துடுவோம் அந்த வேலையை. எங்களால் முடியும் அதை முடிக்க. ஆனால் நீங்கள் தான் ஒத்து வர மாட்டேன்றீங்க. பொதுமக்களை காப்பாற்ற